Hi students, welcome to our channel Science Feeding. Today we are planning to discuss book back question and answers for the lesson Solutions, which is unit number 9 in 10th standard. இந்த லெசனோட கான்செப்சுவல் ஸ்டடீஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு 5 வீடியோஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரெகுலராக வியூஸ் போயிட்டுருக்கதை பார்த்தாலே தெரியுது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி நம்ம அதை டீல் பண்ண போகிறோங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் இவாலுவேஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஏரியா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஏ சொல்யூஷன் இஸ் எ டேஷ் மிக்சர். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோலையும் கொடுத்துருக்கோம். ஏ சொல்யூஷன் இஸ் எ ஹோமோஜீனியஸ் மிக்சர். இப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹோமோஜீனியஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போர்டு எக்ஸாமில் ஒரு கொஷினுக்கு 1 மார்க் கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது சூஸில் 3 விஷயம் இருக்கணுன்றாங்க. ஒன்று அந்த கொஷினோட நம்பர், ரெண்டாவது அந்த ஆன்சரோட ஆப்ஷன் ஏவா பியா சியா டியாங்கிறது, மூணாவது அந்த ஆன்சர். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஷின் நம்பர் எழுதிட்டு ஆன்சர் எழுதுகிறாங்க, ஆப்ஷனை விட்டுடுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷனை மட்டும் எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதுறதில்ல. இது ஒரு ரெகுலராக நாங்கள் வேல்யூஷனில் பார்க்குற ஒரு காமன் மிஸ்டேக்காக இருக்குது. அதனால் நீங்கள் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது கொஷின் நம்பர், அந்த ஆன்சருக்குள்ள ஆப்ஷன், ஆன்சர், இது 3மே இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் ஃபார்மாக எடுத்துக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 ஆப்ஷன் ஏ homogeneous is the right answer. Okay, let us go to second question. The number of components in a binary solution is option A 2. இது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு பைனரி சொல்யூஷன்னா அதில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். மினிமம் 1 சால்வெண்ட் 1 சொல்யூட் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நீங்கள் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. The number of components in a binary solution is answer A 2. Question number 3. Which of the following is the universal solvent? Question number 3. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி வாட்டர். ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த சொல்யூஷன் உலகத்தில் எதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சால்வெண்ட்டாக வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் இஸ் கால்ட் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின் 3க்கான ஆன்சர் which of the following is the universal solvent? ஆப்ஷன் சி வாட்டர் is the universal solvent. Then question number 4. A solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called. Answer option A saturated solution. Question உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Saturated solutionக்கான டெஃபினேஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். No more solute can be added. எந்த சொல்யூஷனில் இதுக்கு மேலே சொல்யூட் ஆட் பண்ண முடியாதுன்னு இருக்கோ அது saturated solutionங்கிற கேட்டகரியில் வந்துடும். இப்போ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதுக்கான டெஃபினேஷன் தான். ஸோ question number 4க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ saturated solution. Okay, a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called saturated solution. நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸில் ஒரு கிளாரிட்டி இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதையே கூட டிஃபைன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஸ்மால் கொஷின்ஸில் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கும்போது இப்படியே இதையே கூட ஆன்சராக பண்ண முடியும். அந்த லாஜிக் தெரியணும் உங்களுக்கு. ஒரு 1 மார்க் கொஷின்லேருந்து எப்படி ஒரு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த கொஷினில் என்ன ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் இருக்குது, வாட் இஸ் எ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிற கொஷினுக்கு அந்த கொஷினை அப்படியே நீங்கள் எழுதி வச்சா கூட அது ஆன்சர் ஆகிடுது. இந்த லாஜிக்ஸ்லாம் தெரிஞ்சால் கூட எக்ஸாமை ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஓகே, கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5. ஐடென்டிஃபை த நான் aqueous சொல்யூஷன். ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஆப்ஷன் டி சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபைட். we know நான் aqueousனாக்கா அதர் தென் வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல சோடியம் குளோரைடு இன் வாட்டர், ஆப்ஷன் பி குளுக்கோஸ் இன் வாட்டர், ஆப்ஷன் சி காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர். அப்போ அந்த 3லையுமே வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்குதுன்னு தெரியுது. அப்போ அதர் தென் வாட்டர் கார்பன் டை சல்ஃபைட் அப்படிங்கிற சால்வெண்ட் எதில் இருக்குன்னா 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ சல்ஃபர் இன் கார்பன் டை சல்ஃபைட் அப்படிங்கிறதுல சால்வெண்ட் இஸ் த கார்பன் டை சல்ஃபைட். ஸோ த ஆன்சர் இஸ் option D sulfur in carbon disulfide. Okay, then 6 choose. When pressure is increased at constant temperature, the solubility of gases in liquid
what happens? Answer option B, increases. இது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். gases in liquid type of solutionsல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால், இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்குறாங்க. when pressure is increased at constant temperature, the solubility what happens? pressure increase ஆனால் solubility increases ஆகும். அப்போ ஆப்ஷன் for 6th question is option B, increases. Then 7th choose solubility of sodium chloride in 100 ml of water is 36 gram. இது fact நமக்கு தெரியும். If 25 gram of salt is dissolved in 100 ml of water, how much more salt is required for saturation? 36 gram 100 ml போட்டால் அது சேச்சுரேட் ஆகிடும். பட் 25 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஹவு மச், பாக்கி எவ்வளோ ஆட் பண்ணால் இட் வில் பிகம் ஏ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கொஷின். 36 கிராம்ங்கிறது சேச்சுரேட்டட் லெவல், ஆல்ரெடி 25 ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 36 minus 25 is equal to 11 gram. Understand students? When 11 more gram is added, the solution become a saturated. So answer for 7th question is option B, 11 grams. Question number 8. A 25% alcohol solution means அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. 25% அப்படின்னு சொன்னால் எப்படி அதை மீன் பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன் சி, the solution contains 25 ml alcohol and 75 ml of water. 25 ml alcohol 75 ml of water சொல்யூஷனில் டிசால்வ் ஆயிருந்ததுன்னா அந்த சொல்யூஷனோட பர்சன்டேஜ் நம்ம சொல்கிறோன்னா 25% alcohol solution. So for 8th question, option C, 25 ml alcohol in 75 ml water. Then question number 9. Deliquescence is due to option A, strong affinity to water. Deliquescenceனா நமக்கு தெரியும் absorption of water அப்படிங்கிற விஷயம். அப்போ இது எப்போ நடக்க முடியும்னா strong affinity to water, அதாவது நீர் மூலக்கூறுகள் மேலே strong affinity, ஒரு வலிமையான ஈர்ப்பு. affinity அப்படின்னா ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் அது வாட்டர் மூலிகுல்ஸை அப்சார்ப் பண்ணி டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண முடியும். அப்போ அதில் பாக்கி 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லெஸ் affinity, நீர் மீதான குறைவான ஈர்ப்பு. ஸ்ட்ராங் ஹேட்ரட்னா வெறுப்பு, நீர் மீதான வெறுப்பு. இனர்ட்னஸ் டு வாட்டர், நீர் மேலே எந்த விதமான இனர்ட்னஸ், மந்தத்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் டெலிக்வசன்ஸாக இருக்கும்னா இட் ஹேஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி டு வாட்டர். நீர் மேலே அதுக்கு ஒரு அதிகப்படியான ஈர்ப்பு விசை இருந்தால் மட்டும்தான் அது ஒரு டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸாக செயல்பட முடியும். ஸோ ஃபார் 9th question, ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராங் அஃபினிட்டி டு வாட்டர். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் போது இது பெரிய மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 10th choose which of the following is hygroscopic in nature. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த 2 விஷயமும், டெலிக்வசன்ஸ், ஹைக்ரோஸ்கோபிக். கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ஹைக்ரோஸ்கோபிக்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபெரிக்ளோரைட், ஆப்ஷன் பி காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல். இது நம்ம புக்கில் இருக்க கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்லேயே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஈஸியாக விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்ம அதை டேப்லெட் காலமாக கொடுத்துருக்கோம், எதெல்லாம் டெலிக்வசன் சப்ஸ்டன்ஸ், எதெல்லாம் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் எந்த கொஷின் இன்டீரியராக கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபார் 10th question, the option is C, silica gel. Okay students, then goes to the second part in 1 mark, fill in the blanks. Just இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். The component present in lesser amount in a solution is called what? Solute. நமக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். larger amount of the solution is called solvent, lesser amount of the solution is called solute. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா lesser amount கேட்டிருக்காங்க. So we can easily answer solute. Question 2. Example for liquid in solid type of solutions is, இதுக்கு என்ன ஆன்சர்னா அமால்கம்ஸ். அமால்கம் அதுவும் நம்ம புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் டிசால்வ்ட் இன் மெர்க்குரி. இதில் சோடியம் பார்த்தீங்கன்னா சாலிட், மெர்க்குரி பார்த்தீங்கன்னா லிக்விட். அப்போ சோடியம் சாலிடை மெர்க்குரி லிக்விடில் டிசால்வ் பண்ணியிருக்கிற அமால்கம்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் இன் சாலிட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், then third question, solubility is the amount of solute dissolved in dash gram of solvent னு கொடுத்துருக்காங்க. solubilityங்கிறது நம்ம மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது the amount of solvent is always taken as 100 gram. So the answer for the fill-in is 100 gram of solvent. Then fourth fill-in, polar compounds are also soluble in dash solvents. polar solvents இது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். the formula is like dissolves like,
போலாராக இருந்தால் போலாரில் டிசால்வ் ஆகும், நான் போலாராக இருந்தால் நான் போலாரில் டிசால்வ் ஆகும். இங்கே இப்போ போலார் காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, எதில் சால்வபிள் ஆகும்னா த ஆப்ஷன் இஸ் போலார் சால்வெண்ட்ஸ். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான் இது. தென் 5th கொஷின், வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப். ஏன் இந்த மாதிரி வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ். லிக்விட்ஸுக்கு விரிவடையும் தன்மை இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட் இஸ் த ரீசன் ஃபார் வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இதுதான் 5 ஃபில்லிங். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த லெசன் ஈஸி. நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்களாகவே ஆன்சர் பண்ண முடியும். இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் ஆன்சரை பைஹார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தென் 3rd பார்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ரொம்ப சிம்பிள். இதை கூட நம்ம ஒரே வீடியோவில் ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருந்தோம். இது அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் கம்பேரிட்டிவாக இந்த மாதிரி ஸ்பெஷல் நேம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதில் பாருங்கள், நம்பர் 1 ப்ளூ விட்ரியால். இது எதோட ஸ்பெஷல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a ஸ்பெஷல் நேம் ஃபார் த காம்பவுண்ட் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். ஸோ ப்ளூ விட்ரியால் மேட்சிங் ஃபார் திஸ் கொஷின் இஸ் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், CaSO4.5H2O. தென் செகண்ட் ஒன் ஜிப்சம். ஜிப்சமோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CaSO4.2H2O is the molecular formula for gypsum, so it will match. Then which one example for deliquescent substance? இந்த ஆப்ஷன்ஸ் நாளில் பார்த்தீங்கன்னா deliquescent substance எதுன்னு பார்த்தீங்கன்னா sodium hydroxide is a deliquescent substance. Then 4th one, which one is the hygroscopic? இந்த நாளில் எது ஹைக்ரோஸ்கோபிக்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் எக்ஸாம்பிள். ஆக இந்த 4 மாலிகுலர் ஃபார்முலாவையும் அதோட ஸ்பெஷல் நேம்ஸோட மேட்ச் பண்ண தெரிஞ்சாக்க நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை நம்ம டேப்லெட் காலமில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கு நான் இன்னும் ஈஸியாக அதை எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம புக்கிலேருந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ் இன்டீரியராக கேட்டால் கூட நீங்கள் அந்த வீடியோ டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே லெசன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோன்னா சூஸ் பார்த்தாச்சு, ஃபில்லின் பார்த்தாச்சு, மேட்ச் பார்த்தாச்சு. இதில் கொஷின் அண்ட் ஆன்சர் 1 மார்க்கில் அடுத்த போர்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய, இப்போ நியூ சிலபஸில் கொஞ்சம் வித்தியாசமாகவே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பழைய பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வி கேன் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ட்ரூவா ஃபால்ஸா, இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தப்புன்னா எங்கே தப்பு நடந்திருக்கு அதை சரி பண்ணி எழுதுங்கன்றாங்க. அப்போ இந்த இடத்துல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த லெசனில் இருக்க ட்ரூ ஆர் ஃபால்ஸை நாம் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை எப்படி ஒரே கொஷனுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம். 2 or more ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும். அதில் எது ஈஸியாக நம்மளாட்டி எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிற பேட்டர்னில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4 ரோமன் 4 பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதை நான் சொன்ன மாதிரி ஃபால்ஸாக இருந்தால் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்கிறாங்க. எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 1 புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன்ஸ் which contain 3 components are called binary solution. இது புக்கில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். 3 components இருந்தால் அதை பைனரி சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் இட் ஏ ரைட் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரியும். அப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற கேள்விக்கு ஆன்சர் இட்ஸ் ஏ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு, இது எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் விச் கண்டெயின் 3 காம்பனன்ட்ஸ் ஆர் கால்டு அப்படின்னு சொல்லும்போது இது பைனரி சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும். 2 காம்பனன்ட்ஸ் இருந்தால் அது பைனரி சொல்யூஷன். அதனால் சிம்பிளாக நீங்கள் அந்த 3ங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு 2ன்னு போட்டுட்டிங்கன்னா இட் வில் பிகம் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சொல்யூஷன்ஸ் விச் கண்டெயின் 2 காம்பனன்ட்ஸ் ஆர் கால்டு பைனரி சொல்யூஷன். அப்போ நீங்கள் அப்படியும் கரெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க 3ங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2ங்கிற வேர்டை ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லாட்டி ஒன் மோர் ஆப்ஷன், த சொல்யூஷன் விச் கண்டெயின் 3 காம்பனன்ட்ஸ் ஆர் கால்டு. 3 காம்பனன்ட்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த பைனரிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டர்னரி, இது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அந்த பைனரி எடுத்துகிட்டு டர்னரிங்கிற வேர்டை மட்டும் மாற்றினீங்கனாலே அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். அப்போ 2 வாய்ப்பு இருக்குது இதை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு. ஒன்று 3யை எடுத்துகிட்டு 2 போடணும், அப்படி இல்லாட்டி பைனரிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு டர்னரி போடணும். என்ன கேட்டால் இதில் புத்திசாலித்தனமான விஷயம், டர்னரிங்கிற ஒரு புது வார்த்தை இங்கே தெரிஞ்சுக்கிறத விட 3க்கு பதிலாக 2 அப்படின்னு எழுதிட்டு ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதுதான் இங்கே வந்து இன்டெலிஜென்ட் அப்ரோச்சாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எப்படி ஆன்சர் எழுதுறீங்க? சொல்யூஷன் விச் கண்டெயின் 2 காம்பனன்ட்ஸ் ஆர் கால்ட் பைனரி சொல்யூஷன். ஜஸ்ட் 3யை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 2ங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா
you will get the full mark. False statement சொல்லியாச்சு, correct statement எழுதியாச்சு. புரியுதாமா? Second question. In a solution, the component which is present in lesser amount is called solvent. இது புக்கில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். எது லெஸர் அமௌண்ட்டில் இருக்கோ அதை சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்த்தோன்னே தெரியும் அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா எது லெஸர் அமௌண்ட்டில் இருக்கோ அதுக்கு பேர் சொல்யூட். அப்படி இல்லை சால்வெண்ட்டு அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா லார்ஜர் அமௌண்ட்டுன்னு சொல்லணும். அப்போ இதில் எங்கே ஃபால்ஸ் ஆனதுக்குன்னு தெரியுது. ஸோ ஹவு வி வில் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, இந்த லெஸர் அமௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு லார்ஜர் அமௌண்ட்டுன்னு போட்டிங்கன்னா அது சால்வெண்ட் ஆகிடும். அப்போ எப்படி நீங்கள் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்? லெஸரை எடுத்துகிட்டு லார்ஜர் போடுங்க. அப்படி இல்லாட்டி லெஸர் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சால்வெண்ட்டுங்கிற டேர்முக்கு பதிலாக சொல்யூட் போட்டுருங்க. எனி சொல்யூஷன் த காம்பனண்ட் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் லெஸர் அமௌண்ட் இஸ் கால்டு சொல்யூட். சால்வெண்ட்டுக்கு பதிலாக சொல்யூட் அப்படின்னு கரெக்ட் பண்ணிங்கன்னா நான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் எதை ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ எக்ஸாம் ஹாலில் அந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டு மாதிரியும் மாற்றலாம். லெஸர் எடுத்துகிட்டு லார்ஜர் போடலாம், இல்லாட்டி செகண்ட் ஆப்ஷன் சால்வெண்ட்டை எடுத்துகிட்டு சொல்யூட் போடலாம். தென் கொஸ்டின் நம்பர் 3. சோடியம் குளோரைடு dissolve in water forms a non-aqueous solution. இது கரெக்டானு கேட்குறாங்க. இல்லை வாட்டர் சால்வெண்ட் நமக்கு தெரியுது, ஏன்னா சோடியம் குளோரைடு dissolved in waterன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே தெரியுது இட்ஸ் ஏ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ எங்கே சார் தப்பு நடந்திருக்கு? dissolved in waterன்னு கொடுத்தாலே இட் must be an aqueous solution. அதனால் இந்த நான் அக்வஸ்ங்கிறத எடுத்துகிட்டு ஜஸ்ட் அக்வஸ். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நான் NON அப்படிங்கிற ஒரு டேர்மை எடுத்துகிட்டு எழுதினீங்கனாலே இது ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா நம்ம சொல்கிற விஷயம் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறதுக்கு ஆப்ஷன் ஃபால்ஸ். கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் நான்ங்கிறத எடுத்துட்டிங்கன்னா இட் வில் பிகம் எ அக்வஸ் சொல்யூஷன். ஸோ த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ பிகம் கரெக்ட். என்ன செய்யணும்? நான்ங்கிறத எடுத்துகிட்டு சோடியம் குளோரைடு dissolved in water forms and aqueous solution எழுதிட்டிங்கன்னா நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடச்சிடும். தென் த ஃபோர்த் கொஷின். த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் green vitriol இஸ் MgSO4.7H2O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும், டேப்லெட் காலம் ஸ்பெஷல் நேமில் நம்ம படிச்சிருக்கோம். MgSO4.7H2ஓங்கிறது green vitriol கிடையாது. அப்போ நம்ம எழுத வேண்டிய விஷயம் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் ஃபால்ஸ். அப்போ இதை எப்படி சார் கரெக்ட் பண்ணலாம்? த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் green vitriol இஸ் நமக்கு தெரியும் ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் FeSO4.7H2O. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அந்த டேப்லெட் காலம் மனப்பாடம் பண்ணிடுங்க. ப்ளூ விட்ரியால், க்ரீன் விட்ரியால், ஒயிட் விட்ரியால் அப்படின்னு நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். அப்போ க்ரீன் விட்ரியால் யார் சார்? FeSO4.7H2O இஸ் நோன் அஸ் க்ரீன் விட்ரியால். ஜஸ்ட் நீங்கள் எம்ஜிங்கிறத எடுத்துகிட்டு FE போட்டிங்கனாலே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா we will get the correct statement and correct answer and correct mark. Okay, then go to the 5th question. When silica gel is kept open, it absorbs moisture from the air because it is hygroscopic in nature. சிலிக்கா ஜெல்லை நம்ம காற்று படுற மாதிரி திறந்து வச்சா அது காற்றில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியாக தப்பா? இட்ஸ் எ ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அதனால் வாட்டர் அப்சார்ப் பண்ணும், மாய்ச்சர் அப்சார்ப் பண்ணும். ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. தட் இஸ் நோ நீட் டு கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நிறைய பசங்க தப்பு பண்ணிடுங்க. இது எது ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, ரீகால் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனை ரெகுலராக ட்ரைன் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் கொஸ்டின் மாற போகிறதில்ல. அதனால் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்லையும் யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சொல்யூஷன் லெசனோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் 1 மார்க் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். 1 மார்க் நீங்கள் சாதாரணமாக புக்கை பார்த்து படிச்சுக்கலாம். பட் எப்படி எக்ஸாமில் இதை அப்ரோச் பண்ணுங்கிறதுல நமக்கு மார்க் வரும். எக்ஸாம் ஹாலில் ஒரு 22-23 லெசனை நம்ம மெமரைஸ் பண்ணும்போது அதை ரீகால் பண்ணுறது எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் ஹாலில் நம்ம டென்ஷன் இல்லாமல் அந்த ஆன்சர் அப்ரோச் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு நீங்கள் இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஈஸியாக இருக்கும். அதே அப்ரோச்சை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். அதனால தான் நான் இந்த 1 மார்க் ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு லெசனை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இந்த வீடியோவிலேருந்து கிடைக்கும். பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாப்பிக்கோட 2 and 5 மார்க் கொஸ்டின்ஸ் அது புக்கில் இருக்கே சார் அப்படின்னா கூட எப்படி சிம்பிளாக கீ ஆன்சர்ஸை வச்சு ஈஸியாக எப்படி எக்ஸாம் ஹாலில் இந்த லெசன்ஸில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற 2 and 5 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹார்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த
நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.